அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாததால் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் அருகே கம்மியம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் நெஞ்சுவலி காரணமாக அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் அவரின் உடலுக்கு உடற்கூறு ஆய்வு செய்ய மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மதுராந்தகம் அருகே 2 இடங்களில் கலையரங்கம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலையரங்கம் கட்டித்தரக்கோரி கோரிக்கை வைத்ததைத் தொடர்ந்து 15.40 லட்சம் மதிப்பீட்டில் 2 இடங்களில் கலையரங்க கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அச்சிறுப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர், அதிமுக ஒன்றிய கவுன்சிலர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் குணமடைய வேண்டி அவரின் ரசிகர்கள் சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவிலில் வழிபாடு செய்தனர். நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருக்கு பரிபூரணமாக குணமடைய வேண்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவிலில் ரஜினி ரசிகர் மன்றங்கள் சார்பில் அங்க பிரதேசனம் செய்து வழிபாடு செய்தனர். இதில் ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் பெயருக்கு அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுப்பினர் அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் ஜாபர் பர்வேஸ் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தாவேகா கட்சியில் இணைந்து கொண்டதை தொடர்ந்து அக்கட்சியின் சார்பில் அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பொறுப்பாளர் ஜாபர் பர்வேஸ், மாற்றுத்திறனாளிகள் புதுக்கோட்டையில் இருந்து மட்டும் சேர்ந்துள்ளனர் என்றும் விரைவில் மாவட்டம் முழுவதும் பல மாற்றுத்திறனாளிகள் தாவேகா கட்சியில் இணைய உள்ளனர் என்றும் தெரிவித்தார். நத்தம் அருகே பண்ணை ஊராட்சி அடபக்கரா சத்திரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் AVM பாபு தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் நத்தம் அருகே பண்ணை ஊராட்சி அடபக்கரா சத்திரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் AVM பாபு தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தற்போது நத்தம் பண்ணை ஊராட்சி மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டதால் 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்பட்டது என்றும் தமிழக முதலமைச்சர் பரிசீலனை செய்து மாநகராட்சியோடு இணைப்பதை ரத்து செய்ய வேண்டியும் ஊராட்சி மன்ற தலைவர் கோரிக்கை வைத்தார். கூட்டம் நிறைவில் ஊராட்சி சார்பில் பணிபுரிந்த தூய்மை பணியாளர்களுக்கு ரோஜா பூ மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர், உறுப்பினர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டி அருகே காளியம்மன் கருப்புசாமி கோவிலில் புரட்டாசி திருவிழாவை முன்னிட்டு தீசட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ராமசந்திராபுரத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கருப்புசாமி கோவிலில் புரட்டாசி திருவிழாவை முன்னிட்டு தீசட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மூலவகை ஆற்றிலிருந்து தீசட்டி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து சன்னதியை அடைந்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ராமசந்திராபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்மாதிரியாக பாஜக ஆளும் மாநிலங்களில் மதுவிலக்கை ராஜா கொண்டு வர வேண்டும் என கார்த்திக் சிதம்பரம் பேட்டியளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், பாஜக ஆளும் மாநிலங்களில் பூரண மதுவிலக்கை ராஜா கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் தூய்மையே சேவை இருவார தூய்மை தின விழாவின் நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசின் திட்டங்கள், விளம்பரங்கள் ஹிந்தியில் இருப்பதால் எனக்கே ஒன்றும் புரியவில்லை எனவும், மக்களுக்கு எப்படி புரியும், எல்லா திட்டங்களும் மக்களுக்கு புரிவது போல் தமிழில் இருக்க வேண்டும் என பேசியுள்ளார். சதுமுகை ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. சதுமுகை ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க அப்பகுதி பொதுமக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பெருந்திரளாக சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மங்களம் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் கிராம சபை கூட்டத்திற்கு முறையான அழைப்பு விடுக்கவில்லை என்றும் தலைவரின் ஒப்புதலுடனே ஊராட்சி செயலாளர் செயல்படுவதாகவும் கூறி துணைத் தலைவர் தாசா நசீர் ஊராட்சி செயலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி பேட்டியளித்துள்ளார். கிராம சபை கூட்டத்தில் கல்குவாரி அமைக்க கிராம மக்கள் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே திருமால் கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இக்கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலில் இணைப்பு கொக்கி உடைந்து இன்ஜின் தனியே பெட்டிகள் தனியே கலன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் வந்தபோது 2 பெட்டிகளுக்கு இடையே இருக்கும் இணைப்பு கொக்கி உடைந்து இன்ஜினுடன் ஒரு பெட்டி மற்றும் தனியாக கலன்று சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் சென்னை மார்க்கத்தில் சுமார் 2 மணி நேரம் ரயில் சேவை பாதிப்படைந்ததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.